ஆமா, மாதிரி பெரிய பொதுக்கூட்டம் மாநாடு, மினி மாநாடு மாதிரி. இங்க ராணிப்பேட்லயும் பொதுக்கூட்டம் தான் சொன்னாங்க. என்ன மாநாடுல சொல்லாம கொள்ளாம நடத்துறீங்க? மாநாடுனா அண்ணன் வர மாநாடு இல்லையா? மாநாடு இல்லையா? பொதுக்கூட்டம் நம்ம அண்ணன் இல்லாம வர்றது அந்த ஒவ்வொரு ஊர்லயும் போய் பண்ணுவாங்க. அதுதான் குமாரி மாநாடுன்னு சொல்லி கிளம்பி வந்துடாது. அண்ணா அடுத்து தான் நினைக்கிறேன். ப்ரோ லயலாமணி அபிஷியலா வந்து 14ஆம் தேதி ராணிப்பேட்டா போட்டிருக்காரு. நான் ஒரு கோட் பண்ணிருந்தேன். அவர் 14 அப்ப மதுராந்தகத்துக்கு அவர் வரல போல, ராணிப்பேட்டை போறாரு போல. மதுராந்தகத்துக்கு நாளைக்கு யார் வரான்னு தெரியல. தேவையக்க வருவாங்க, அவங்களே பார்த்துப்பேன். தேவையக்க வருவாங்க மேபி. என்ன இதுவரைக்கும் போதைப் பொருள் விஷயத்துல 1328 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாமே. பெரிய விஷயம் தான். 10 நாள்ல இவ்வளவு பெருசு பண்றது. எனக்கு இல்ல இதுல யாராவது கவனிச்சிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். உயர் நீதிமன்றம் கூட எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட. அந்த 1300 1400 பேருக்கும் திமுகவோட ஏதாவது தொடர்பு இருக்கான்னு மட்டும் அந்த ஆங்கில வெரிஃபை பண்ணிட்டா போதும். ப்ரோ அந்த 3000 கோடி தங்கத்தை எப்போ ப்ரோ கண்டுபிடிப்பாங்க? நீ ஸ்பேஸ்ல நோட் பண்ணு. அவங்கலாம் இல்ல ப்ரோ, அந்த வாட்ச்மேன் மில்டன் இருக்கான் தெரியுமா? அவன் ட்வீட்டை போய் பாத்தீங்களா? இந்த கம்யூனிஸ்ட் எரியுது ப்ரோ. நீ மட்டும் தான் அவனை ஃபாலோ பண்ற. இருங்க இந்த பாயிண்டையும் சொல்ல விடுங்க. பாவ ஆர்டிபி ரூட் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் இப்படி மாட்டிக்கிறாப்ல. எதுவுமே சொல்ல மாட்டேன்றானுங்க ப்ரோ. ஆர்டிபி குறுக்க வந்துறாங்க ஆர்டிபி. சரி இந்த பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. ஐயோ என்ன அப்படி பண்ணுங்க. இல்ல மச்சான் பேச விடுங்க ஆர்டிபி கமின் அந்த ரூட் டெவலப்மென்ட் சொன்னாரோ அன்னைக்கு ஆர்டிபி அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு பேசிறீங்க சொல்ற வந்தது தப்பு இல்ல. அதான் அந்த ட்வீட்டுக்கு இது மாதிரி சமூகம் வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தமா ட்வீட் போட்டிருக்கான். நான் கூட சரி அதுல ரிப்ளை பண்ணலான்ட்டு போட்டேன். பார்த்தா நம்ம இருக்க அம்புட்டு கம்யூனிஸ்ட் தோழர்களும் தூக்கி போட்டு வெளுவெளுன்னு எடுத்திருக்கானுங்க. ஆர்டிபி இவனே வந்து அந்த பேரலை சேனல்ல உட்காந்து சுயமரியாதையை பேசிட்டு ஆஃப்லைன்ல போய் சூனக்கிற நாய். இவன்லாம் ஒரு ஆளுமைன்ட்டு நீங்க வேற. இல்ல கம்யூனிஸ்டுமே இங்க பாருங்களேன், யாருக்குமே அவங்க கூட விருப்பம் இல்லைங்க. இவனுங்க என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இங்க நாங்க சமூகம் இப்படி போயிடுச்சு, நாங்க அதை பண்ணோம். ஐயோ அவனுங்களே உன்னை விட்டு வெளியே வந்தா எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்க. நீ எப்படி உன்னோட சிந்தனை எதை நோக்கி இருக்கணும்? எதுக்கு இவங்க நம்ம கூட இருக்கல? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணணும்? அது கடைசி வரைக்கும் யோசிக்கவும் மாட்டேன்றானுங்க. ஆர்டிபி இல்ல நீங்க சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. அது என்ன தப்பு பண்ணோம்? திமுகவோட இருக்கணும்னா அப்ப என்ன எல்லாம் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி இவனுங்க ரொம்ப நல்லவனுங்கன்னு பார்த்து தான் இருக்கணுமா? சாரி பார்த்து தான் வெளியே வரணுமா? திமுகவே ஒரு திருட்டு கும்பலுக்கு வேற வழி இல்லாம சூழ்நிலைக்காக இருந்தாங்க. இப்ப வெளியே வந்துட்டாங்க. அடுத்து வெளியே வைகோ தான் வர போறான். அவருமே நல்லா கொஞ்சம் ஹார்ஷ் தான் வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காப்புல. வைகோலாம் வெளியே வந்துட்டா வாடா போடாதான் கொளத்தூர் லூசரை பார்த்து கேட்பாரு. இல்ல கன்ஃபார்ம் வந்துடும் ப்ரோ. அந்த 27 அவங்களுக்கு பொதுக்கூட்டம் இது இருக்குன்னு நினைக்கிறேன், மீட்டிங் ஏதோ ஜெனரல் பாடி மீட்டிங். அதுல முடிச்சுட்டு அதுல ஸ்டாலினை பத்தி ஒரு ரொம்ப மதிப்பான ஒரு வேர்டு ஒன்னு சொல்லிருப்பாரு அவரு. அதெல்லாம் ஆமா நான் இன்டர்வியூ பார்த்தேன். ஆர்டி இது குமரி அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அவன் கிடக்குறாங்க பொடி பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கன்னு பேசி வச்சிருக்காரு. அவர் அதெல்லாம் கட்டலயும் இன்னொரு பாயிண்ட் அப்படியே என்னங்க, நம்ம எல்டிடி இலங்கை தமிழ் பிரச்சனைகள் பேசணும்னா இங்க சிலோன் தமிழ் மேட்டரா அப்படின்னு வரு. அவர்கிட்ட நம்ம என்னங்க தமிழர்களை பத்தி சம்பத்தும் வைகோவும் டெட்லி காம்போ 2 பேர் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா செத்துட்டானுங்க. இல்ல எல்டிடின்னு சொன்னா ஸ்டாலினாச்சு சிலோன் மேட்டரான்னு கேட்பாரு. நம்ம இப்போ ஒரு பேர் என்ன எதிர்கட்சி தலைவர் அவரெல்லாம் வந்து என்ன எல்ஜி டிவியான்னு கேட்பாரு. அவருக்கு இப்ப பாலிடிக்ஸ்க்கு வீட்டுல டியூஷன் எடுக்கிறாங்க போல. அத வேற நியூஸ் பேப்பர்ல பெரிய 1/2 பேஜுக்கு ஆர்டிகிளா போட்டு வச்சிருக்கான். நீங்க பாத்தீங்களா கவின் ப்ரோ வந்து அக்செப்ட் பண்ணினாரு. 3 monthsல ஆட்சியை கலைப்போம்லாம் நாங்க சொல்லல, சும்மா திருச்சி சொல்றாங்க. ஏன்னா பீப்புள செருப்பெத்து அடிக்கிறாங்க. நீ யாரா ஆட்சியை கலைக்கிறதுக்கு? நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு. கலைச்சுதான் பாரு, எங்களுக்கும் கொஞ்சம் அப்பப்போ இடிக்குது. நாங்க ஒரு 200 தொகுதி ஜெயிப்போம். கலைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு. இல்ல பருத்த வீரன் மாதிரி யாரு சொன்னா நம்ம டக்ளஸ் அவன் என்ன பெரிய அவன் என்னத்த சொன்ன கூடையே சுத்திரிய செவ்வால நீயாவது சொல்லக்கூடாது. சண்முகம் ஒரு பதில் சொன்னாரு, இதுக்கு மேல அவனுங்க இந்த கூட்டணியை பத்தி எனக்கு பேச மாட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அதெல்லாம் என்ன டெரிபிக் ரெஸ்பான்ஸுங்க. அதெல்லாம் என்ன கூட்டணியா? ஆர்டிபி இந்த இப்ப நான் சொன்னேன்ல கூடயே சுத்திரிய செவ்வால நீயா சொல்லக்கூடாது. அது அவங்க வந்து நம்மளோட கூட்டணி வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் போட்டிருந்தாங்க. எங்கெங்க சொன்னா கேக்குறான், கண்ட நாயெல்லாம் அட்வைஸ் பண்ணனா எங்க கேக்குறான்.
ஆனா கவின் ப்ரோ அவனுங்க அந்த ராஜ்மோகனும் லைலா மணிதான் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரால் பண்ணானுங்களோ, இப்ப எதுக்குடா அவ்வளோ ஷேர் பண்ணணும்னு வருத்தப்படுறானுங்க. அவர் வராரா? இல்ல அவரும் வராரு. ஆமா. எங்க கட்சி ஆபீஸ்ல இடம் இல்லடா விட்டுருங்கடா அப்படின்ற நிலைமையில இருக்கு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த வடிவேல் பின்னாடி திரும்பி பார்த்தா கூட்டமா இருந்த கம்பெனி தனியா இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஆயிருச்சு. ஏய் இல்ல அவன் கட்சியில இந்த வாட்சிக்கு ப்ரோ சண்டை போட்டு கூட்ட கூட்டம் வைக்கிறாங்க. நம்ம கட்சியில இல்ல கட்சியில சேர்த்து அப்படி கூட விட முடியல. ஆயிருச்சுன்னு கூட விட இல்ல முடியல. அது கொஞ்சம் திருத்திக்கணும் கவின் ப்ரோ. அப்படி ஆயிருச்சுன்னு இல்ல, அப்படி ஆக்கிட்டானுங்க இவனுங்களுடைய இல்ல அப்படி செயல்பாடு. ஆக்கிட்டாரு. அவர் வந்து பிறவி அரசியல்வாதி. ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. தனக்கு எதுவும் தெரியாதுன்னு. இந்த பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படிதான் ஏமாத்துறாரு. பிறவி எப்படி அரசியல்வாதி. ப்ரோ சேகர் பாபு தான். சாட்டர்டே சேகர் ப்ரோ பாபு தாவி வச்சிருக்காரு. மச்சான் மறப்பான சாட்டர்டேனா நேத்திக்கு மெம்பர்ஷிப் வந்து டிரைவ் சின்ன நடத்துறீங்களா பையன் நான் வாரம் வாரம் என்ன குமரி? சாட்டர்டேனா மெம்பர்ஷிப் டிரைவா இனிமேல் நம்ம பாத்துக்கலாம். அது தெரியல குமரி. நான் இன்னைக்கு ஃபுல்லா எதுவும் பார்க்கல. ஆஃப்லைன்ல வேற ஒரு ரொம்ப மந்த்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. சரி அதான் ஆன்லைன்ல வந்து இருக்கிற கோவத்தெல்லாம் அறிவாலயத்துல இல்ல இறக்கலாம்னு தான். மண்டே டு ஃப்ரைடே இல்ல மண்டே டு ஃப்ரைடே செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறாங்க நம்ம கட்சிக்காரங்க. சாட்டர்டேனா கட்சி ஆபீஸுக்கு போயிட்டு இருக்க மொத்த கட்சி காலி பண்ணிட்டு இருக்கு. டேய் காலைல இன்னைக்கு 10 ஃபுல்லா கன்னியாகுமரி டீம் எம்எல்ஏ ஆபீஸ் திறந்தா லைன்ல நிக்கிறாங்களா மச்சான், ரேஷன் கடை மாதிரி. கேட்டா கட்சியில சேர்த்து நிக்கிறாங்களாம். அத்தனை பேர் அவங்க வெளியே வந்து மொத்தம் கட்சியில எங்க சேர்த்து. இல்ல டிஸ்ட்ரிக்ட் தூக்கிட்டு இருக்காங்க நமக்கு மச்சான் இதுல அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை சீக்கிரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சைடு. இதுக்கு மேல இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் பேர் இதுக்கு எடுத்துட்டீங்கன்னா மேல நாங்க முடிஞ்சிடும் ஆள் எல்லா எடுக்கணும்னா கட்சியும். பக்கத்து ஸ்டேட்ல கட்சி ஓபன் பண்ணி தான் எடுக்கணும். ப்ரோ அந்த வீட்டுக்கு ரிப்போர்ட் எல்லாரையும் எடுத்து கிராஸ் வச்சு ஆயிடுச்சுல ப்ரோ. இன்னைக்கு மதியம் நேரம் போட்டிருந்தாங்க ப்ரோ 2 crores ஜாயின் கிராஸ் பண்ணிட்டாங்க ஐடி இந்தியா. விங்க ட்வீட் போட்டிருக்காப்ல. நான் இன்னும் ஒரே ஒரு கட்சியில இருந்தா ஆர்டிபி எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதெல்லாம் அதுல அவாய்ட் இருந்து பண்ணி ஒரே ஒரு செங்கல் ஆர்டிபி உருட்டு. ஸ்பேஸ்ல இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் மேட்டர் மட்டும் சொல்லுங்க. ஐயோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் அது ரெஸ்பாண்ட் அது கொடுத்துருக்கானுங்க. ரீவேம் ப்ரோ பண்ணிடுறாங்க ஆர்டிபி ப்ரோ. இன்னொரு 6 மாசம் ஆகும், அதுக்கப்புறம் சரியாயிடும். நான் எனக்கு எவ்வளவு பெரிய ஃபர்ஸ்ட் ஆஃப் விஷயம் ஆல் நம்ம சொல்றேன் நீங்க ஐடி அதெல்லாம் விங் கேட்க வந்து மாட்டேங்கிறீங்க. ஒரு எம்எல்ஏக்கு ரிப்ளை பண்ணா கூட பரவாயில்ல. போயும் ஒரு ரவுண்டு கூட லீட் எடுக்காம தோத்து போன ஒரு லூசருக்கெல்லாம் ரிப்ளை பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பயே அவருக்கு apply நாம இல்ல ரிப்ளை இல்ல பண்ணலாம். கவின் ப்ரோ, நான் சன் டிவி பார்த்தேன். 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அவங்க லீட்ல இருக்க மாதிரி தான் ப்ரோ காமிச்சிருக்கான். ஆமா ஆமா அப்பப்ப நான் சன் டிவி, இந்த ஜெயா டிவி அதெல்லாம் பாக்குறது. இந்த இந்த எலெக்ஷன் வீடியோ மட்டும் போட்டு அப்பப்ப கொஞ்சம் பூஸ்ட் ஏத்திக்கிறது நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா. இருக்கு நல்லா இருக்கு. ஆமா ஆமா நான் ஒரு அந்த பர்டிகுலர் 17 மினிட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ராய் உங்களுக்கு தெரியுமா 2011 அவனுங்க 23 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியா கூட வராதப்பையும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்படிதான் பண்ணாங்க. அவரு போய் 2011 அதான் பண்ணனுங்க. ஐயா அப்பெல்லாம் நானே அந்த பக்கம் தான் இருந்தேன். ஓட்டு மன ஐயோ வருத்தத்துல அன்பு இருந்தேன். அப்பவே அவனுங்க ஆட்சி கலைய போதும் அடுத்த ஆட்சி நம்ம தான் பேசிக்கிட்டு தெரிஞ்ச குரூப் அது ஆனா என்னன்னா மொத்தமா ஆமாண்டா. நக்கிட்டு இல்ல இருந்தீங்க. ஒரு நான் அட்வான்டேஜ் என்ன அன்பு ப்ரோ. சொல்றேன்னா அந்த நியூஸ் சேனல் இருக்குல்ல, அந்த சன் நியூஸோ ஜெயா நியூஸோ ஃபேவரா தான் போடுவானுங்க. அது எடுத்தோடனே அந்த இதுல தோல்வி வந்து எதிர்கட்சி கூட ஆகாத தோல்வியில 23ல இப்ப எப்படி ஆமா 54 சொன்னாங்க. ஆனா எடுத்தோடனே அதுல பாத்தீங்கன்னா 71 டிஎம்கே 7 ஏடிஎம்கே டிவிக்கு 3ன்னு போட்டு 11 மணி வரை ஓட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சன் நியூஸ்ல. இல்ல அன்பு அதுக்கப்புறம் ப்ரோ, எனக்கு என்னன்னா எங்க தொகுதியில இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி தான் மாத்தி போடுறோம், ஜெயிச்சிடணும் தலைமை எப்படியாதுன்னு பாத்துன்னு இருந்தேன். நல்ல வேலை ஜெயிச்சிட்டாங்க. ஐயோ அன்பு 21 எலெக்ஷனுக்குலாம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியே அமைச்சாச்சு. அப்ப கூட இறக்காம வச்சிருந்தான் ஏடிஎம்கே சைடு. ஜெயா ஏய், டிவி இவங்க ஆனா எல்லாம் ரெண்டு இந்த பேருமே இல்ல. எலெக்ஷன் ஒஸ்டா. ரிசல்ட் ஒரு மொமெண்டம் எல்லாம் கிரியேட் பண்ணிச்சுக்குங்க. அதெல்லாம் என்ன இல்ல ஒருத்தன் வந்து எனக்கு சொல்லுங்க நாம் சொல்லுங்க. தமிழர்ல இருந்து வந்தான், போட்டு ஷோ நடத்தலான்ட்டு பிரபல லைவ் எல்லாம் போட்டான். ஒரு 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் வரும்போது லைவ் அப்படியே அப்ரப்டா நிறுத்திட்டு ஓடிட்டான். ஓடிட்டான். இல்ல ஆர்டிபி ப்ரோ, நான் எலெக்ஷன் ரிசல்ட் பார்க்கும்போது நம்மளது 108 ஒரு 10-10:30க்குலாம் வந்துருச்சு இல்ல. நான் அதுக்கப்புறம் ஒரு 120 130ல தான் நிக்கும்னு பார்த்தேன். அது அப்படியே ஒரு 111 112 வரைக்கும் போச்சு, 116 திருப்பி வரைக்கும் போச்சு 108 வந்துச்சு. மேக்சிமம். அதுக்கப்புறம் அது டர்ன் ஆச்சு. சித்தப்பா நான் ஒரு பண்ண 120 130 போவோன்னு பார்த்தேன். இல்ல சித்தப்பா அது இது ஹோல்டு பண்ணிட்டாப்ல. அந்தாலும் ஓட் பேங்க் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. அந்தாலும் இதா இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கும் டிவி. இல்ல அன்பு அதுவும் ஹோல்டு அப்படியுமே பண்ணல அன்பு ப்ரோ. சித்தப்பா கொங்கு பெல்ட்ல எல்லாம் ஒன்னும் பெருசா ஹோல்டு பண்ணலையே. பேஎன்டில வாங்கியிருக்காப்ல. இல்ல நம்மளது நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் தான் ப்ரோ போயிடுச்சு. நமக்கு என்னன்னா இந்த டவுன் சவுத்ல வந்து இந்த கன்னியாகுமரியில இந்த பிச்சைக்கார நாய் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் 10,000 12,000 ஓட்டு வாங்கி அதெல்லாம் அந்த பிரிச்சதான் பிரச்சனை. நம்ம வந்து 30 தொகுதி வந்து 700 to 2000 ஓட்ஸ்ல தோத்துருக்கோம்.
அது அது ஆனா நீங்க சீமானெல்லாம் இதெல்லாம் குறை சொல்லாதீங்க. இது வந்து நம்ம வேணா அந்த கணக்கு நம்பருக்கு அன்பு நான் பிச்சைக்காரன் தான் சொன்னேன். நீங்க என்ன சீமான்னு இல்ல கோத்து இல்ல விடுறீங்க? அன்பு ப்ரோ, நம்ம தலைவர் போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயிக்காத ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா அது கன்னியாகுமரி மட்டும்தான். ஒரே தொகுதி கூட ஜெயிக்கல. காங்கிரஸ் இந்த ரொம்ப மாதிரி ஸ்ட்ராங். வீட்டுல படுத்து தூங்காதீங்க, அப்ப ஓட்டு போட்டிருக்கணும். வீட்டுல படுத்து தூங்காதீங்க. எல்லாத்துக்கும் குமரி தான் விக்ரம. ஆமா ஆமா, ஆமா, எலெக்ஷன் இந்த அப்போ வெறும் சைக்கிள்ல ஓட்டு போடுறதுக்கு ஓட்டினாரா மட்டும் போன போய் சைக்கிள்ல ஓட்டு ஓட்டுறாரு. கேன்வாஸே பண்றது கிடையாது. எங்க மாவட்டத்துல ஒரு சீட்டு ஜெயிச்சு சைக்கிள்ல ஓட்டாரு, ஒரு சீட்டு கூட வந்து ஜெயிக்கணும். இல்ல இதுக்கெல்லாம் குமரி காலத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. மச்சான் இல்ல கவின் ப்ரோ, 2 நிமிஷம் அது மட்டும் இல்ல, எங்க பேசுறேன், டிஸ்ட்ரிக்ட் மியூட் பண்ணுங்கடா. கவின் ஒரு இது தொகுதி குமரி. கூட நான் ஜெயிச்சு கேள்வி தரல, கேட்டு 6 கொடுங்க, தொகுதி அதுக்கப்புறம் சேர்த்து ஆச்சுன்னு பேசு. எங்க டிஸ்ட்ரிக்ட்ல சைக்கிள் மட்டும் ஓட்டிட்டு பேசாம கூட போயிட்டாரு. 4 தொகுதி அடிச்சு கொடுத்துட்டோம். பேசி 2 இடத்துல பேசி ஐயா எங்க வாக்குறுதிலாம் சொல்லி ஊருக்குள்ளேயே வரல. இல்ல எங்க ஊருக்குள்ளேயே வரல. ஏர்போர்ட்டோட ரைட் எடுத்துட்டு வேற ஊருக்கு போயிட்டாரு. ஓகேவா? 6 தொகுதி அடிச்சிருக்கோம் முரளி ப்ரோ. அந்த சைடு அப்படியே போனவர் தான் ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே அவுட்டர்லயே போயிட்டாரு. ஆமா, உள்ள 6 கூட தொகுதி வராம. கொடுத்துருக்கோம். எங்களுதுல வந்து ஜனவரி மாசம் மீட்டிங் போட்டதுக்கு 5ல 4 எடுத்து கொடுத்துருக்கோம். குமரி ப்ரோ வேஸ்ட். பஸ் எல்லாம் குமரி எடுத்து போய் சைக்கிள்லாம் காரைக்குடியில ஓட்டி சைக்கிள் இங்க இங்க எவனுமே கோவை மண்ணோ சிவகங்கை மண்ணோ சென்னை மண்ணோ பேர் வைக்கல. ஸ்டார்டிங்ல இருந்து குமரி மண்ணு பேர் வச்சு சேர்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவன் ஒரு ஆளுதான். ஆனா இங்க குமரியில ஒரு சீட்டு கூட இல்ல மாபெரும் பிழை குமரி மாபெரும் பிழை. இதெல்லாம் வரலாறுல மன்னிக்க முடியாது. அது எதனால தெரியுமா கவின் ப்ரோ? ஓட்டு போறதுக்கு முன்னாடி நாள் வீட்டுக்கு போனா அப்படிதான் இருக்கும். ஒரு 10 பேர் ஓட்டு போடுங்கன்னு கேட்டா தானே, கேட்கறதே கிடையாது. தேனிக்கெல்லாம் வரவே இல்லை ப்ரோ. தேனி 2 தொகுதி அடிச்சு கொடுத்துருக்கான். ஆஹா, கேட்டா ஸ்பேஸ்ல வந்து நான் பேசுறேன்ல அப்படின்றாரு. நீங்க கூட ஸ்பேஸ்ல பெருமையா பேசுனா சொல்லிக்கலாம் ப்ரோ. தேனியில 2 தொகுதி அடிச்சு கொடுத்துருக்கோன்னு. நீங்க பேர் மாத்திக்கோங்க. இல்ல ப்ரோ, 4 தொகுதி தான் வர வேண்டிய தொகுதி ப்ரோ. 2 பேருமே வேலை செய்யல. கவின் ப்ரோ, நாங்க 6ல 5 அடிச்சு கொடுத்துருக்கோம். எந்த ஊரு? நாமக்கல்ல. சூப்பர். குமரி ப்ரோ மியூட் எடு. ஏன் மியூட்லயே பேசிட்டு விடுங்க. குமரி என்ன பண்ணுவாப்ல? எல்லாம் அந்த பிச்சைக்கார பைய பண்ண வேலை. பேச விட மாட்டீங்களா? நான் அன்மியூட் பண்ணிட்டேன். பதில் இல்ல, என்ன பேச முட்டை கொடுக்க முடியாது. மியூட்ல இருப்போ இதுக்கெல்லாம் முட்டை கூட திருப்பி மிதிப்பானுங்க. என்ன பேச சொல்லு. உரிமையெல்லாம் என்னைக்கோ இழந்துட்டீங்க குமரி. நாமெல்லாம் வந்து இன்னும் எப்படி எல்லாம் ஜெயிச்சிருக்கணும், இன்னும் எப்படி எல்லாம் நம்ம மூவ் பண்ணிருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தர் வந்து ஜெயிச்சு ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி வந்து கலைக்குவோன்னு பேசிக்கிட்டு இருக்கான். சொந்த தொகுதியில ஜெயிக்க வக்கு இல்லாதவெல்லாம் இப்படி பேசுறதுதான் காண்டாவது. கலைக்கிற பத்தி பேசல ப்ரோ. அடுத்து எலெக்ஷன் நடந்தா நாங்க தான் ஜெயிப்போம் இவரும் சொல்றாப்புல. அங்காளி பங்காளி 2 பேரும் ஒண்ணு சொன்னாப்புல சொல்றாங்க. இப்ப கூட இன்னைக்கு இபிஎஸ் சொல்றான் எங்களுக்கு எதிரி திமுக தான். அப்படியே இருக்கட்டும். எங்களுக்கும் அதான் வேணும். நீ அப்படியே இருப்பா ராசா. இந்த ஏதோ ஒரு படத்துல சூரி இந்த மேல கட்டி இருக்கிறத அடிப்பான் தெரியுமா? கரெக்டா அவங்க மாமியார் தலையா பார்த்து அடிப்பானே, அந்த மாதிரிதான் சூப்பரா போற. இல்ல கவின் ப்ரோ, நேத்து எச்ராஜா நம்ம ஆளுங்களை கோட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டுருந்தான். அப்பதான் புரிஞ்சு இல்ல நம்ம ஆளுங்க கரெக்டான வழியில தான் போறாங்க. ஆமா, பிஜேபி காரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றானா கண்டிப்பா எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அவன் நம்மள அடிக்கிறான். சுனோ சுமாரே ஹாட் மூவி அந்த டைலாக தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. சொன்னாரு என்ன டர் அவ்வளவுதான். இல்ல தெரியும்னு நினைக்கிறேன். மைல்டா தெரியும் நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைல்டா பேசுற அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷாருக்கானோட ஃப்ரெண்டா இருக்காரு, அது கூட தெரியாது. அவரெல்லாம் பொய் சொல்ல மாட்டாரு குமரி. எனக்கு ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மேடையில போய் ஹிந்தியில ஓட்டு எல்லாம் கேட்க மாட்டாரு. சில ஆட்டுக்குட்டிகள் அப்படிதான் பண்ணிருக்கு. குமரியை பத்தி சொல்றீங்க, பொய் சொல்ல மாட்டாரு. குமரி என்ன பொய் சொல்லிட்டான்? நான் என்ன சொல்லலாம், ஆண்டி வேலை என் பேரை மாத்திட்டாரு. இருங்க ஒரு கொத்து தைரியமா மேல வந்துட வராரு. இருங்க கைஸ், வராரு அதிசயம். முதல்ல ஏத்தி விடுங்க. ஏத்திட்டேன். சொல்லுங்க திராவிட தமிழன். திராவிடம்னா என்ன, தமிழ்னா என்ன? 2 கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. திராவிட தமிழா? திராவிட தமிழா எங்காவது அபியூஸ் பண்ண கொள்கையை விட்டுட்டு கவர்ச்சி போயிட்டாங்க. இப்பெல்லாம் ஜிம் வீடியோ போட்டு கவர்ச்சி அதிகமாயிடுச்சு அந்த சைடு. கொள்கையெல்லாம் இல்ல வந்தோடனே இப்ப பேச்ச மட்டும் பாருங்க. அவரு அன்மியூட் பண்ண பிறகு வார்த்தைகளை கொஞ்ச நேரம் பேசட்டும். அவர் பேசட்டும் கைஸ், கொஞ்சம் அவசரப்படாதீங்க. திராவிட தமிழன் பேசுங்க, சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்விதான். அதுல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன்னா, இங்க குழந்தைங்களாம் வித்துட்டு இருக்கோம், கரண்ட் மட்டும் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு. எந்த ஏரியா கன்சியூமர் நம்பர் சொல்லுங்க, டான்ஜெட் கோ டாக் பண்ணுவோம். சொல்லுங்க தோழரே.
இல்ல அதுனா சொல்லுங்க, எல்லாம் நான் டேக் பண்ணி அவங்களுக்கு விடுவோம். கால் பண்ணி பார்த்தோம்னா இல்ல அதே கன்சியூமர் நம்பர் நம்பர் தானா சொல்லுங்க உடனே இருந்துச்சு. நம்பர் மட்டும் சொல்லுங்க டக்குனு சொல்லுங்க. திராவிட ப்ரோ அதுதானா நீங்க உங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு பேசுறீங்கல்ல அதுக்கு பதில் மட்டும் இல்ல சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு கரண்ட் ஸ்பெஷல் வருதுன்னா சர்வீஸ் தான் நம்பர் மட்டும் கொடுக்குறாங்க. சொல்லுங்கண்ணா. இல்ல நம்பர் திராவிட சொல்லுங்க. தமிழன் டான்ஜெட் அபிஷியல் ஆபீசரே இங்க உட்காந்துருக்காரு ஸ்பீக்கர்ல, நீங்க பேசுங்க. ட்ராய் நம்பர் அவர் மட்டும் வந்து சொல்லுங்க. ஆனா டான்ஜெட் கேண்டிடேட்க்கு ஆள் இருக்கட்டும்னா அவரே பதில் சொல்லணும்னா வேணாம்னா சொல்லவே இல்லையே. நம்பர் அதுதான் நீங்க சொல்லுங்க. கன்சியூமர் நம்பர் சொல்லுங்க. இப்ப அவர் ஏன் கரண்ட் கட் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாப்ல. பில்லு செக் கட்டிட்டீங்களா? பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. செக் அண்ணா, பண்ணுங்க. பில் கட்டி அண்ணா, சொல்லுங்க. கேட்டது ஒரே ஒரு கேள்வினா அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கண்ணா. ஆனா ஏன்னா நாங்களும் கரண்ட் கேட்ட வருது? ஒரே கேள்வினா நம்பர் மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் நம்பர் மட்டும் இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல அண்ணா கார்டு அந்த எடுக்கிறதுக்கு. திராவிட லைட் தமிழன் ஒரு ஆட்டுக்குட்டி நிமிஷம் வாசம் இருங்க. அடிக்குது. திராவிட தமிழன் நீங்க எந்த கன்சியூமர் நம்பர் கூட சொல்ல வேண்டாம். நாங்க அணில் கிடைச்சிருச்சுலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க தயவுசெய்து எங்க ஆனா இருந்து அணில் சொல்லுங்க. வச்சு நீங்க பொய்யெல்லாம் சொல்ல வேணாம்னா உண்மையை சொல்லுங்கண்ணா. அதான் கேக்குறேன். ஏன் கரண்ட் வரலன்னு மட்டும் சொல்லுங்க. அட இல்ல எந்த திராவிட ஏரியா? தமிழன் பொய் ஏய், சொல்லுனா கூட ஏய், அணில் கடிச்சிருச்சுன்னு நாங்க சொல்லியிருப்போம். இப்ப உண்மையை சொன்னா இல்ல திமுக அவ்வளவெல்லாம் ஐயோ வேண்டாம் அண்ணா திராவிட ஏன் இவ்வளவு திமுக தான் தமிழன். பேசுறீங்க? சொல்லணும். கரண்ட் ஏன் வரலன்னு கேட்டா ஏன்னா இவ்வளவு பேசுறீங்க? பதில் மட்டும் ப்ரோ சொல்லுங்கண்ணா. ஒட்டுமொத்த ஐயா அம்பத்தூருக்குமே கரண்ட் வரலையா? என்னங்க கரண்ட் வரலைன்னா 19 இருங்க வருஷம் இருங்க ஐயா. ஆர்டிபி வேற ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். திராவிட தமிழன் எந்த ஏரியா, உங்க ஸ்ட்ரீட் மட்டும் சொல்லுங்களேன். நான் மணிமுத்தார் நான் ஸ்ட்ரீட் தான். நானும் அந்த ஏரியா பக்கத்துல தான் இருக்கேன். இப்பதான் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். அந்த ஃபியூஸ் கேரியர் வந்து ஏசி ஃபியூஸ் கேரியர் வந்து 2 திமுக காரங்க திருடிட்டு போயிட்டாங்க போல. அது கொஞ்ச சரிண்ணா. நேரத்துல மாட்டிடுவாங்க. எப்பண்ணா எப்பண்ணா அது மாத்துவாங்க? இப்பதான் திருடிட்டு போயிருக்காங்க போல. ஆனா இது 10 நாளா கரண்ட் இல்லைண்ணா. ஓ 10 நாளா கரண்ட் இல்லையா? அப்படின்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு டைம் டிராவல் பண்ணி 1940s போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த 2026 போங்க. வாட்ச் அப்படியே நினைச்சேன்னா நீங்க இதுதான் சொல்லுவீங்க. இங்க இல்ல இதுக்கு மேல ப்ரோ என்னதான் கேக்குறது? நாங்க அது இது எப்படின்னா எதிர்பார்க்கவே நீங்க இல்ல ப்ரோ. நினைப்பீங்க நான் உங்களுக்கு என்ன இல்ல அது இல்லண்ணா சொல்லுவேன்னு நீங்க எப்படி ஒரு 10 நாளா ஆக்குவீங்கன்னு கேள்வி கரண்ட் நினைக்கிறீங்க. கேட்டோம். இல்லையே அதுல பாருங்க. அந்த இல்ல கேள்விக்கு நீங்க திராவிட பதில் தமிழன் சொல்லிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு டைம் நீங்க இன்னும் நீங்க டைம் டிராவல் 2011ல பண்ணாதான் இருந்து உங்களுக்கு வெளில கரண்ட் வரலன்னு கிடைக்கும்னு சொன்னேன் நினைக்கிறேன். பாத்தீங்களா? ஓ இல்ல இதுல தெரியுது இருங்க உங்க ஆட்சி முறை இருங்க எப்படின்னு. இருங்க திராவிட தமிழன் எனக்கு ஒரே ஒரு ஏன்னா கேள்வி. இப்ப ஆற்காடு பதில் சொன்னார்ல வீராசாமி அது அவங்க கேட்டதுக்கு மினிஸ்டரு எல்லாமே உட்காந்து சிரிச்சிட்டு இல்ல இருக்கீங்கல்ல. ஏன்னா இல்ல இங்க மக்களுக்கு கரண்ட் எல்லாம் சிரிச்சிட்டு தான் இருப்பீங்களா? அதுக்குதான் யோ உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார இல்ல வச்ச இல்ல யோ பாருங்க. இல்ல இரியா திராவிட டென்ஷன் ஆகாதயா என்னன்னா திராவிட பேசுறீங்க? திராவிட தமிழன். ப்ரோ மயிறு அட மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க திராவிட தமிழன். பொறுமையா பேசுங்க. இரு பொறுமையா பேசுங்க. ஐயோ வானகமே வையகமே போயிட்டாயா நீ கீழே. வானகத்துல எதுக்கியா மியூட்ட தமிழகமே. போட்டா மியூட்ட இல்ல போட்டோன்னு கீழே போயிட்டான். முரளி எனக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு முரளி. ஹார்பர்லயும் சேப்பாக்லயும் மட்டும் எப்படி கரண்ட் கட் ஆகாம எல்லா இடத்துலயும் கரண்ட் கட் ஆகுதுன்னு இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சு. ஏங்க டிபிடியும் போயிட்டாரு மைக் டிபிடி கேட்டிருக்காரு, கொடுத்து விடுங்க. போயிட்டாரு. நான் போயிட்டாரு போயிட்டாரு. போயிட்டாரு இப்ப வந்து கிளாஸ் ஏன்டா எடுக்க போயிட்டாரு. பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல வந்து இல்ல சங்கூதிக்கிட்டு இருக்க. திராவிடம் இல்லடா, சிரிக்காம நான் ஸ்டாலின் மாதிரி ஏய், உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கிறதா டெய்லியும். இல்ல இந்த இருங்க காமெடி நீ ஒரு இவ்வளவு ஆள் லேட்டா மட்டும் போட்டனா இப்ப எனக்கே சிரிப்பு பேசிக்கல வராது. இருந்து இருங்க ஏய் இருங்க இருங்க 10 நாளா மினிஸ்டர் கரண்ட் யாருன்னு கேட்போம். இல்லைன்றாரு. டிபிடி ஒரு நிமிஷம் இருங்க. யார் கீழே இறக்கி விட்டா? சரி சரி சரி, எல்லாரும் யாரு எல்லாரும் ஏய் பேசாதீங்க, அன்பு இல்ல எல்லாரும் பேசாதீங்க. இல்ல அதுலனா ஒரு கேள்வி. இருங்க இருங்க ஏய் யாரையும் மியூட் இறக்கி போடாத விடல. நான் மியூட் இந்த போடாத இரு மியூட் இரு மியூட் போடாத இருடா மியூட் போடாத மியூட் போடாத சரி இரு. சரி, யாரும் திராவிட எடுக்காதீங்க. தமிழன் நீங்க முரளி மட்டும் முரளி பேசுங்க. முரளி இருங்க இருங்க ஒரே நிமிஷம். திராவிட தமிழன் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து பேசுங்க, நம்ம எல்லாருமே ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஒரே ஒரு டாபிக், நல்ல டாபிக்கா சொல்லுங்க. ஒரே ஒரு டாபிக். மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஐயோ மியூட் அண்ணா பண்ணிட்டாங்க. என்னன்னா நீங்க பாட்டுக்கு ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே இருக்கீங்க. ஓகே, ஒரே ஒரு தப்புதான் கேள்விதான் தப்புதான். கேட்டேன். இவங்க எல்லாம் நீங்க சின்ன ஒரே ஒரு பசங்க, விட்டுருங்க டாபிக் மட்டும் விட்டுருங்க. கேட்டீங்க. ஒரே ஒரு ஒரு கேள்வி தான் கேட்டேன். டாபிக், நீங்க ஒரே கரண்ட் ஒரு இல்ல டாபிக். அந்த அதானா இங்க ஒரே ஒரு கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த கேள்விக்கே பதில் ஓகே, சொல்லாம நீங்க எந்த கீழே ஊர்ல இறக்கி எந்த விட்டீங்க. ஊர்ல டிபிடி நீங்க ஒரே இருக்கீங்க? எந்த டிபிடி ஒரே ஊர்ல ஒரு அதுதானே இருக்கீங்க? நிமிஷம்டா. கேக்குறேன். ஒரே ஒரு அம்பத்தூர்ல நிமிஷம். இருக்கோம், நீங்க மணிமுத்தார் டாபிக் ஸ்ட்ரீட்ல போறதுக்கு இருக்கோம்னு முன்னாடி சொல்லிட்டு அது திராவிட கேள்விக்கு தமிழன் கீழே இறக்கி விடுறீங்க அப்படின்னா ஒரு என்னன்னா நிமிஷம் ஒரு அர்த்தம்? நிமிஷம். திராவிட தமிழன் எல்லாம் பதில் சொல்லுவாங்க. அண்ணா மியூட்லாம் போட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதான் இந்த இப்பதான் மியூட் டிபி போட்டீங்களா? கீழே அட இறக்கி இருங்க விட்டீங்கல்ல. இருங்க. உங்க அதுக்கு மேல டிபில உங்ககிட்ட என்னன்னா வச்சிருக்கீங்களே பதில்? யோ ஒரே ஒரு இந்த பதில் தான் கீழே கேக்குறேன். இறக்கி விட்டா நான் அட அழகா இருங்க பழைய இருங்க. ஜோக்லாம் போடாத. இப்ப ஐயோ அப்புறம் இறக்கிற உனக்கு மாதிரி மைக் பழைய தான் கொடுத்தாங்க ஜோக்லாம் இருக்கு. திரும்ப. வேண்டாம். நீங்க ஏன் கீழே இறக்கி இறங்கி விட்டீங்கன்னா ஓடிட்டு பழைய கேட்கவே ஜோக்கு இல்ல. போடாம பேசு அதனால என்ன சரி சரி. விஷயமும். திராவிட அதுதானா தமிழன் இந்த கரண்ட் கருணாநிதி கொடுக்க தனம்லாம் இங்க முடியாததுக்கு வேணாம். கொஞ்சம் உங்களுக்கு அமைதியா காரணம் இருங்க. என்ன? அது மட்டும் சொல்லுங்க. இந்த டிபில ஒரு ஆள் வச்சிருக்கீங்களே அது என்ன மேன் வித் பிளான் ரைட் இயர்? அது என்ன அவங்க கொளத்தூர் அப்பானா ஏரியாவா அது வேற பின்னாடி? ஒண்ணும் இல்ல. இல்ல அதுதானா அது யார் வேணாலும் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு சரி ஒரே ஒரு ஓ சரி, கேள்வி தான் யார் கேட்டேன். வேணாலும் ஓகே. இருக்கலாமா? திராவிட ஓகே தமிழன் ஓகே. அந்த இல்ல கேள்விக்கே இல்ல, பதில் இல்லையா? அவர் பதில் எதுக்கு இல்லாம தான் இங்க வந்து டிபின்னு பேசிட்டே எனக்கு இருக்கான். ஒண்ணு ஞாபகம் வருது. பேச மூடிட்டு 10 நாளா போனா கரண்ட் இல்ல. ஐயோ போனா டேய் ஐயோ. இதெல்லாம் திராவிட காந்தி தமிழன் காலத்து இல்ல டெக்னிக். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தமிழ் ஐயோ சொல்றேன். அது நீங்க பதில் ஓகே சொல்லாம ஏன்னா ஓகே. கீழே இறக்கி டே விடுறீங்க. டே டே, திரும்ப திராவிட மேல தமிழன் வரும். நானும் இதுக்கு நீங்க மேல ஏன்னா மட்டும் கீழே பேசலாம். ஒரே இறக்குறீங்க? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஆனா நிமிஷம். ஒரே ஒரு எனக்கு எல்லாம் நிமிஷம் ரொம்ப மனசு. நான் கேக்குறேன். பதட்டப்படாதீங்க. டிபிடி வேணா ஏன் ஐயா பேசுவாரு. கட் நீங்க பண்ணீங்க? அது அவர்கிட்ட மட்டும் பதில் பேசுங்க. சொல்லுங்க. ஐயோ அதுக்கு இருங்க பதில் சரி சொல்லவே இருங்க இல்லையா? பதட்டப்பட்டு இருங்க ஒரு கத்தாதீங்க. அவர் நிமிஷம். பேச திராவிட தமிழன் இருங்க. நான் தான் மியூட் போட்டேன். இருங்க யாருமே பேசல. மூத்த டிபிடி போடாதன்னு மட்டும். சொல்ற இப்படி எதுக்கு இல்ல இல்ல, இறக்கி விடுற? அவன் இறக்கி யாரும் இறக்கி விடல. ஏன் அவனே இறக்கி இறக்கி டேய் விடுறீங்க? விடாதீங்க. அவனே ஓடிட்டானா? டேய் முரளி அவனே ஏய்
கீழே ஓடுறான் காடு தூக்குறான்டா டேய். போட்டோன்னே ஓடுறான்டா. முரளி சீரியஸா ஐயோ, அவனை யாரும் கீழேயே இறக்கலையா? முரளி யாராவது ஒரு ஆள் பேசுங்க. இருங்க யாராவது ஒரு ஆள் பேசுங்க. யாருன்னு முடிவு பண்ணீங்க. அவன் வர்றான் மேல. ஒரே நிமிஷம். சரி பேசுங்க. ஒரு ஆள் இறங்குங்கய்யா. யாராவது ஒரு ஆள் மட்டும் இறங்க, அவனை ஏத்துறேன்.
நான் அதுப்பேன் ப்ரோ நான் இறங்கிறேன். ஒரு ஆள் மட்டும் இறங்க. அவன் எங்க ஒரு போயிட்டான்? 10 மினிட்ஸ் மட்டும் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். முரளி ப்ரோ எனக்கு கோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கோஸ்ட் கொடுங்க முரளி ப்ரோ. நான் இரு ஒரு நிமிஷம் நவீன இறங்காத, கோர்ஸ் இறங்காத. அவனை திராவிட தமிழ் ஆனா இரு வரட்டும். திராவிட தமிழா மேல வாயா, நீயே தான் இறங்கி போனேன்னு தெரியும். யாரை இறக்கி உள்ள மேல வா தம்பி. ஒரு ஜனநாயக நாட்டுல எதிர்கட்சிகள் குரல் கண்டிப்பா தேவை. நீங்க மேல வாங்க. இல்ல இப்ப நம்ம கேண்டிடேட் கோட் ட்ராக் பண்ணி கேட்க போறோம் 10 நாள் கரண்ட் இல்லையான்ட்டு. எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கொடுங்க, அப்பதான் நீங்க ஸ்பீக்கர் ஆட் பண்ண முடியும். ஒரே நிமிஷம். இப்ப டாக் பண்ணி கேட்டதுக்கு தான் அவங்க சொல்றாங்க ஃபியூஸ் கேரியரை யாரோ திருட்டிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. நவீன மேல வந்துட்டியா? நவீன மேல வா, கோஸ்ட் எடுத்து. பார்த்திபன் மியூட் பண்ணுங்க உங்க மைக்க. பார்த்திபன் அவர் மைக்க மியூட் பண்ணுங்க. நீங்க ரெக்வெஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணாத. இரு ஸ்லாட் பத்த மாட்டேங்குது. யார் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் மட்டும் பண்ணிடாத. ஒரு நிமிஷம் இரு. எல்லாம் கோர்ஸ் யாராவது சொல்றா. கோர்ஸ் நவீன கொடுத்துட்டேன், அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. இரு ஃபர்ஸ்ட் அவன் டோல்டு கொடுங்க. நவீன இது எடுக்கல. எனக்கு கொடு. நான் வெளில போயிட்டு எடுத்துட்டேன். பஸ்ல போறீங்க? யாரு போறீங்க? ஐயோ அவனை காணமா? சரி ஒரேடியா அப்படியே இந்த எப்படி சொல்றது, இந்த வீட்டுல ரேரா ஏதாவது ஸ்வீட் எடுத்துருந்தாங்கன்னா இந்த பசங்க சின்ன பசங்க எனக்கு நான் அச்சிக்குவேன். அந்த மாதிரி அச்சிக்கினீங்கன்னா அப்படிதான் அந்த ஸ்வீட்டுக்கு கை கால் இருந்தா. அதுக்குதான் விஜிலாண்டி சொன்னேன், யாராவது ஒரு ஆள் பேசுங்க. எல்லா கஷ்டம் மியூட்ட போட்டா இறங்கி ஓடிட்டான். பேச விட்டான் அவன் பாட்டுக்கு வந்ததுல இருந்து. அவன் என்னன்னா எவனை கேட்டாலும் எனக்கு அவனை தெரியும் சொல்றான்ல. மேபி அதனால ஏறி வந்து சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ப்ரோ இங்க இருக்க எவனுக்கு யாரையும் தெரியாது ப்ரோ. உன்ன மாதிரிதான் நாங்களும். திராவிட தமிழா வாடா. அதே மாதிரிதான் நாங்களும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணோம். இல்ல விஜிலாண்டி இது என்ன டெக்னிக்னா, அன்னைக்கு ஹரப்பன் பேசினால கேள்வி கேட்டுட்டு இப்ப அதுக்கு என்ன மாதிரி சொல்றியா இதை சொல்றியா இது பண்ணி அது இங்க பண்ணியா இது இங்க பண்ணியா பேச விடுறா. நாங்க பேசி அந்த மாதிரி சென்டர் பஸ் போட்ட மாதிரி பேசிட்டு போயிடுவோம். அதுதான் பழைய டெக்னிக் ஃபாலோ பண்றானுங்க. நண்பே ஸ்பீக்கர் வந்து டப்புன்னு கீழே போய் ஒரு ஹேண்ட்ஷேக் போட்டு மறுபடியும் மேல வருது, இறக்கி விட்டாங்கிறது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அபியூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான். அவனுக்குலாம் பதிலாம் ஒரு மயிரும் இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட விஷயமே இருக்காது. அதனாலதான் காணாம. அப்பனா அவன் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஏதாச்சும் வச்சுட்டு ரிமூவ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் யாரு பேசுறீங்கன்னு தெரியலடா. யாருக்கோ தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான். ஐடி தேடி லிங்க் டிஎம்ஏ அனுப்ப முடியும். குரூப்ல போடு விக்ரம். அந்த குரூப் அந்த ஐடி லிங்க் போடு. அவன பொதுவா போட்ட போஸ்ட்கே சம்பந்தம் இல்லாம வந்து கடிக்கிறான் ஒருத்தன். கடிப்பான். இதெல்லாம் கம்மி கடியா. அவன் யாரு? அவனுக்கு என்ன சம்பந்தம்? கடவுளா பாருன்னு நேரத்துல ஒண்ணு எப்படி கடவுளை பார்த்து பதில் சொல்லலாம். அது கேக்குறேன்னு யாரு அதை கேக்குறது அப்படின்னு. இப்ப சோகால் பொலிட்டிக்ஸ் உருவாகிடுவானுங்க. இவனுங்கெல்லாம் எங்க இருந்து வந்தானுங்கன்னே தெரியாது. அப்படிதான் இருக்கும். டிபிடி பார்த்து பண்ணி கூட. ஒரு ஏரியால 10 நாள் கரண்ட் இல்லையா? ஓகே ஓகே, உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது. அவ்வளவுதான். என்ன கோரிக்கை? என்ன டிபிடி என்ன பண்ணும்? நீ கொஞ்சம் கம்முன்னு இல்ல டிபிடி இதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா? இவனும் அம்பத்தூர் தான் விஜிலாண்டியும். அம்பத்தூரா? இப்ப திராவிட தமிழ் ஐடி அனுப்புங்க. திராவிட தமிழ் ஐடி லொகேஷன் தயவு செஞ்சு சொல்றேன். முரளிக்கு என் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் தெரியும். முரளி அமைதியா இருக்க மாதிரி நீங்களும் கொஞ்சம் அமைதியா. விஜில அந்த